ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டூ அவர் சேனல். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான விளாக்னே சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் சேர்த்து, அதில கோல்ட் ஷாப்பிங் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு டைமண்ட் ரிங் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் இந்த விளாக்ல காமிச்சிருக்கேன். நாங்க அன்னைக்கு மதியம் ஒரு 3 மணிக்கு மேல தான் கடைக்கு போலான்ற மாரி பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி நான் லஞ்ச் எல்லாம் கொஞ்சம் ஸ்பீடா செஞ்சுட்டு, வீட்ல இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு கடகடன்னு சமைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஃபுல்லாவே வெஜ் லஞ்ச் மெனு தான். சாம்பார் தான் ஃபர்ஸ்ட்டு வைக்கலான்னு பிளான் பண்ணேன். என் ஹஸ்பண்ட் எனக்கு சாம்பாரே புடிக்கலன்னுட்டு இருந்தாங்க. அதனால சொரக்கா வச்சு கடையல் மாதிரி செஞ்சுட்டேன். அப்புறமா பீன்ஸ்ல பன்னீர் போட்டு ஒரு கூட்டு மாதிரி செய்ய போறேன். இந்த ரெசிபி ரீசென்ட் டேஸ்ல எங்க வீட்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. இதோட ரெசிபியும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இந்த பீன்ஸ நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி பிரஷர் குக்கர்ல ஒரு 2 விசில் நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு வேள வெந்ததுக்கு அப்புறமா இதுல தண்ணி அதிகமா இருந்ததுன்னா, அது நல்லா வத்தி வர அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பன்னீர கிரேட்டர்ல துருவிக்கலாம். துருவலன்னா நல்லா கைய வச்சு குட்டி குட்டியா வர அளவுக்கு உதுத்து கூட வச்சுக்கிட்டா போதும். இப்போ வேக வச்சிருந்த பீன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாய் தூள் போட்டு எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேணாம். அந்த சூட்டுல ஒரு 2 நிமிஷம் அந்த பீன்ஸ்ல காரம் எல்லா பக்கம் படுற மாரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா பன்னீர் சேர்த்து கலந்துட்டாலே போதும். இது சப்பாத்தி கூட, ரைஸ் கூட, தோசை கூடலாம் வச்சு சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஹெல்தியான வெர்ஷன் ஆயில் எதுவுமே சேர்க்காம சமைச்சிருக்கோம். நான் அப்புறமா வாஷ் பண்ணி வச்சிருந்த பாத்திரம்லாம் கொஞ்சம் இருந்தது. அது 1, 2 வந்து எடுத்து அந்தந்த பிளேஸ்ல வச்சுட்டு, அப்படியே கவுண்டர் டாப்பும் கொஞ்சம் கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாஷ் பண்ண வேண்டிய பாத்திரம் தான் கொஞ்சம் நெறைய இருந்தது. எல்லாத்தையும் எடுத்து சிங்க்ல போட்டுட்டு, ஓப்பன் பண்ணி வச்சிருந்த கிராசரி கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையும் குளோஸ் பண்ணி அந்தந்த பிளேஸ்ல வச்சுட்டு, ஆல்ரெடி சமைச்சிருந்த ஃபுட் எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பாத்திரத்துல மாத்தி வச்சுட்டேன். இன்னைக்கான லஞ்ச் மெனு என்னன்னா, கீரை வேக வச்சிருக்கேன். இது கொஞ்சம் சூடா இருக்கு. ஆறுனதுக்கு அப்புறமா அரைக்கணும். அதுக்கப்புறமா சொரக்கா கடைஞ்சு வச்சிருக்கேன். கூடவே பீன்ஸ் பன்னீர் போட்டு அந்த கூட்டு, கோவக்கா ஃப்ரை, ஒயிட் ரைஸ் அவ்வளதான். மதிய லஞ்ச் இன்னைக்கு சூப்பரா சாப்பிட்டு முடிச்சாச்சு. இனிமே கிளம்ப ஆரம்பிக்க வேண்டியதான். என்ன ட்ரெஸ் போடலான்னு பார்த்து எடுத்து வச்சேன். இந்த ரெட் கலர் குர்த்தி செட் அழகா இருந்தது. போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனா இது கொஞ்சம் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா சுருங்கி போயிருந்தது. அதனால ஃபர்ஸ்ட்டு நான் அத எடுத்து பார்த்துட்டு அப்படியே அயர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அயர்ன் பண்ணி போட்டா கொஞ்சம் நீட்டா இருக்கும். இப்போ அயர்னிங் எல்லாம் முடிஞ்சது. இனி குயிக்கா கிளம்ப வேண்டியதான். என்னோட ஃபேஸ நல்லா கிளென்ஸ் பண்றதுக்காக நியூட்ரிடம் டீடாக்ஸ் கிளென்சர் யூஸ் பண்றேன். இதுல 2% கிளைகாலிக் ஆசிட் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்ன ஜென்டிலா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். போர்ஸ் எல்லாம் அன்கிளாக் பண்ணும். டல்னஸ் நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின் லேயர்ஸ் எல்லாமும் ரிமூவ் பண்ணும். அதனால இத யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட ஃபேஸ் இன்ஸ்டன்ட்டா பிரைட்டாவும், நல்லா ஸ்மூத்தாவுமே இருக்கும். ஈவன் இது கொலாஜன் புரொடக்ஷனையும் பூஸ்ட் பண்ணுன்றதுனால நம்மளோட ஃபேஸ்ல இருக்க ஃபைன் லைன்ஸ் எல்லாம் சாஃப்டன் பண்ணும். எலாஸ்டிசிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணும். இப்ப இருக்கிற பொல்யூஷன்ல இருந்தும் இது நம்மளோட ஸ்கின்ன புரொடெக்ட் பண்ணும். இதுல சோடியம், பிசி இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்ன ஃபுல் டே நல்லா ஹைட்ரேட்டிங்கா வச்சுக்கும். டைட்னஸ், ட்ரைனஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. ஸ்கின் எப்பவும் நல்லா கிளீனா, ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நான் நியூட்ரிடம் மாய்ஸ்சரைசிங் லோஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப லைட் வெயிட், கொஞ்சம் கூட கிரீஸியா இருக்காது. இந்த மாய்ஸ்சரைசர்ல இருக்கிற விட்டமின் இ பாஸ்பேட் நம்மளோட ஸ்கின்ன ரிப்பேர் பண்றதுக்கும், ரெட்னஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கும், ஆல்ரெடி நம்மளோட ஃபேஸ்ல இருக்கிற ஆக்னே ஸ்பாட் எல்லாம் ஃபேட் பண்றதுக்கும், நேச்சுரலா நம்மளோட ஸ்கின் பேரியர ரீஸ்டோர் பண்றதுக்கும் அமேசிங்கா ஹெல்ப் பண்ணும். எப்பவும் வெளிய போறதுக்கு முன்னாடி என்னோட ஸ்கின்ன க்ளோயிங்கா வச்சுக்கிற சீக்ரெட் இதுதான். இந்த 2 ப்ராடக்ட்டுமே டெர்மடாலஜிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்றது. இது ஸ்கின் பிஹெச் ஃப்ரெண்ட்லி. இது யூஸ் பண்றப்போ நம்மளோட ஸ்கின் எப்பவும் நல்லா ஹைட்ரேட்டடா, ஹெல்தியா, ஹேப்பியாவும் இருக்கும். நியூட்ரிடம் ப்ராடக்ட்ஸ் ஆஸ்திரேலியால மேக் பண்ணுது. இப்போ இது 18+ கண்ட்ரீஸ்ல அவைலபிளா இருக்கு. நீங்க இந்த 2 ப்ராடக்ட்ட நியூட்ரிடம் அஃபிஷியல் வெப்சைட் இல்லன்னா ஐபீரியா ஸ்கின் பிராண்ட்ல பை பண்ணிக்கலாம். நான் இந்த ப்ராடக்ட்ட டேக்கும் பண்ணியிருக்கேன். இதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்லயும், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் லாஸ்ட் இயர் கோல்ட் ஸ்கீம் வந்து போட்டிருந்தேன். அந்த ஸ்கீம் இப்போ முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ள நம்ம எப்பனாலும் போய் கோல்டு வாங்கிக்கலாம். நாங்க கோல்ட் ஸ்கீம் ஜாயின் பண்ண அந்த டைம்ல 1 கிராம் கோல்டோட ரேட்டு அரவுண்ட் 6000 இருந்தது. இப்போ அரவுண்ட் 9000 ஆயிடுச்சு. நாங்க அந்த ஸ்கீம் போட்டப்போ 1 1/2 பவுனுக்கு ஏதாவது கோல்டு வாங்கிக்கலான்ற மாரி பிளான் பண்ணி தான் போட்டோம். ஆனா இப்போ ரேட் ஏறிச்சுன்றதுனால 1 பவுன் அளவுக்கு தான் வாங்க முடியும். இன்னைக்கு காலையிலேருந்து நல்ல வெயில் தான் அடிச்சிட்டு இருந்தது. திடீர்னு நாங்க கிளம்புற நேரம் பார்த்து நல்லா ஜோர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி லைட்டா இருட்டுற மாரி இருந்தது. அதுக்கப்புறம் நல்ல மழை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. நானும் தலைலாம் இழுத்துட்டு மழை நிக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா கிளம்ப ஆரம்பிச்சுட்டேன். லைட்டா லிப்ஸ்டிக் போட்டு பொட்டு வச்சுட்டேன். வாட்ச் இந்த ரோஸ் கோல்ட் வாட்ச் என் ஹஸ்பண்ட் என்னோட பர்த்டே அன்னைக்கு வாங்கி குடுத்தது. இந்த ட்ரெஸ்க்கு நல்லா செட் ஆகுன்றதுனால இன்னைக்கு அதை போட்டேன். இன்னைக்கு நாங்க பாப்பாவ கூட்டிட்டு போல. அவளுக்கு இந்த ரொம்ப நேரம் அந்த கடையில உட்காந்துட்டு இருந்தா போர் அடிக்கும். அப்புறம் உட்காந்து ஃபோன் தான் பார்த்துட்டு இருப்பா. அதனால நான் காலையிலேயே அவ சாப்பிட்டதுக்கு அப்புறமா அம்மா வீட்ல போய் அவள விட்டுட்டு வந்திருந்தோம். நானும் என் ஹஸ்பண்டும் தான் போறோம். அதனால பேக்ல கொஞ்சம் திங்ஸ் தான். ஒரு கொடை, அப்புறமா வாட்டர் பாட்டில்ல தண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்புறமா கோல்ட் ஸ்கீம் புக் எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு நாங்க வீட்லருந்து ஒரு 4 மணிக்கெல்லாம் கிளம்பி நேரா கடைக்கு வந்தாச்சு. அந்த 1 பவுன்ல என்ன வாங்கலான்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன்னா, எனக்கு ஒரு கம்மல், பாப்பாவுக்கு ஒரு கம்மல். எனக்கு எப்பவும் சின்ன வயசுலேருந்தே பெரிய கம்மல் போடுறது புடிக்காது. குட்டி கம்மல் தான் போடுவேன். அந்த ஸ்கூல் படிக்கிறப்பலாம் வந்து சின்ன ஸ்டட்டா போடணும்னு சொல்லுவாங்கல்ல, அது போட்டு போட்டு பழகி, நான் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் அந்த கம்மல் தான் எப்பவும் போட்டிருப்பேன்.
என்கிட்ட அந்த மாரியான குட்டி, குட்டி கம்மல் கொஞ்சம் நெறையவே இருக்கும். பாப்பாக்கும் குட்டியா தானே கம்மல் வாங்கியிருப்போம். அவளோட கம்மல் 2 கம்மல் உடைஞ்சிருச்சு. என்னோடதுல நெறைய கம்மல்ல வந்து சொர லூஸ் ஆயிட்டு, நான் அதனால இப்போ கொஞ்ச நாளா வேற ஒரு பெரிய கம்மல் தான் போட்டிருந்தேன். எங்க அம்மா எப்பவும் சொல்லுவாங்க, "இந்த மாரி குட்டி கம்மல் போடாத. கொஞ்சம் பெரிய கம்மலா போடு. அதுதான் முகத்துக்கு பார்க்க நல்லாருக்கும்பாங்க." எனக்கு இப்போ கொஞ்ச நாள் இந்த பெரிய கம்மல் போட்டு பழகுனது ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு. அதனால இந்த டைம் கம்மல் வாங்குறதே வாங்குறோம். கொஞ்சம் பெரிய கம்மலா, லாஸ்ட்டா நான் காதுல போட்டிருந்த கம்மல் மாதிரியே வாங்கலான்னு கொஞ்சம் பெருசா தான் பார்க்க ஆரம்பிச்சேன். நான் இப்ப வாங்குற அந்த கம்மல் டெய்லி யூஸ்க்காக தான் வாங்குறேன். அதனால ரொம்ப வெயிட் வேணாம் அப்படின்னு 4 கிராம், 3 கிராம் அந்த ரேஞ்ச்ல பார்க்கலான்ற மாரி பிளான் பண்ணியிருந்தேன். பாப்பாக்கு ஒரு 2 கிராம். அவ குட்டி குழந்தைன்றதுனால அந்த வெயிட்டே கரெக்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு கம்மல் எனக்கு தான் காமிச்சுட்டு இருந்தாங்க. என்னன்னு தெரியல. எப்பவும் பார்த்தா உடனே புடிச்சிரும். ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஒரு 10 ட்ரேக்கு மேல காமிச்சிருப்பாங்க. ஆனா எந்த ஒரு கம்மலும் பார்த்ததும் பிடிக்கவே இல்ல. ஒரு சில நாள் வந்து பார்த்தா உடனே புடிச்சிரும். டக்குன்னு எடுத்துருவோம். ஆனா இன்னைக்கு ரொம்ப லேட் ஆச்சு. கடைசில இந்த ஒரு கம்மல் கொஞ்சம் புடிச்சிருந்தது. இது எக்ஸாக்ட்டா நான் காதுல ஒரு கம்மல் போட்டிருக்கேன். அதே மாதிரி தான். ஆனா அதுல வந்து ஸ்டோன் இருக்கும். இதுல ஸ்டோன் எதுவுமே இல்லாம பிளெயின் கோல்டு. கிட்டத்தட்ட சிமிலர் மாடல்ல 2லயுமே வந்து பீகாக் டிசைன் இருக்கிற மாரி. இந்த 2 கம்மல் புடிச்சிருச்சு. ஸோ என் ஹஸ்பண்ட் 2யும் போட்டு பாரு. எது நல்லாருக்கு நம்ம அப்புறமா செலக்ட் பண்ணலாம்னாங்க. அதனால ஒண்ணு ஒண்ணா போட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஃபைனலா எனக்கு இந்த ஒரு கம்மல் தான் போட்டு பார்த்ததுல புடிச்சிருந்தது. ரொம்ப வந்து பெருசாவும் இல்ல, ரொம்ப குட்டியாவும் இல்ல. அது மாரி பிளெயினா இருக்கிறதுனால நீட்டா அழகா இருந்தது. என் ஹஸ்பண்ட் கிட்டயும் கேட்டேன். அவங்களும் அதே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு இந்த கம்மலே செலக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா பாப்பாக்கு நாங்க கம்மல் பார்க்க ஆரம்பிச்சோம். அவளுக்கு வாங்குற கம்மல் அவளுக்கு எந்த விதத்திலயும் குத்தக்கூடாது. ஒரு வாட்டி எதுலயாவது குத்துற மாதிரி இல்ல அவளுக்கு புடிக்கல அந்த மாரி தோணிட்டா, அதுக்கப்புறம் போடவே மாட்டா. அதனால ரொம்ப நேரம் ஆச்சு அவளுக்கும் செலக்ட் பண்றதுக்கு. ஆனா நாங்க போன அன்னைக்கு எனக்கு ஏதோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கிற மாரியே ஃபீல் ஆச்சு. என்னன்னு தெரியல. ரிப்பீட்டடா கொஞ்சம் காமிச்ச மாடலே காமிச்ச மாதிரி இருந்தது. நான் எனக்கு ஒரு கம்மல் செலக்ட் பண்ணேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி மாடல் கொஞ்சம் வேற ஒரு ஸ்டைல்ல பாப்பாக்குமே கிடைச்சது. அது 2 1/2 கிராம் போல வந்தது. அதனால அவளுக்கும் இதே வாங்கிடலான்னு நாங்க செலக்ட் பண்ணிட்டோம். இந்த 2 கம்மலுமே வந்து ஜே மாடல்ன்னு சொன்னாங்க. சைட்லருந்து பார்க்குறப்போ அந்த ஜே லெட்டர் மாரி கீழ லைட்டா பெண்ட் ஆயி ஹூக் மாரி இருந்தது. அவளோட கம்மல் வந்து 2 1/2 கிராம். என்னோட கம்மல் 4 கிராம். நாங்க ஸ்கீம் போட்டதுல 1 பவுன் அளவுக்கு வாங்கலாம். 1 1/2 கிராம் மீதி இருக்குன்றதுனால என்ன வாங்கலாம்ன்னு ஃபர்ஸ்ட் யோசிச்சுட்டே இருந்தோம். அப்புறமா சரி மோதிரம் வாங்கிடலாம். ஏன்னா அந்த ரேஞ்ச்ல மோதிரம்லாம் கிடைக்கும். அப்புறமா எனக்கு வந்து மோதிரம் பார்க்க வந்தோம். என் ஹஸ்பண்ட்க்கு அவ்வளோ மோதிரம்லாம் போடுறது பிடிக்காது. பாப்பாக்கு மோதிரம்லாம் போட்டு விட்டோம்னா, கோவம் வந்தா சில நேரம் அத கழட்டி தூக்கி எறிஞ்சிர்றா. அதனால அவளுக்கு நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் இனி மோதிரம்லாம் வாங்கணும். இப்போதைக்கு அவளுக்கு எதுவும் வாங்குறதா பிளானே இல்ல. ஆனா, எனக்கு சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கிறப்பலேருந்தே நெறைய ரிங்ஸ் போடுறதுன்னா பிடிக்கும். கையில சில்வர் ரிங்லாம் நெறைய போட்டிருப்பேன். 3 விரல்ல லைனா போட்டிருப்பேன். ஆனா, இப்போ அந்த அளவுக்கு போடுறதில்ல. ஆனா, ரிங் போடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஸ்டோன் வச்சு போடுறதுனா ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட இருக்கிற ஸ்டோன் வச்ச ரிங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பழைய மாடல். சரி அதனால புது மாடல்ல இன்னைக்கு ஸ்டோன் வச்ச மாரி ஏதாவது பார்க்கலாமான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனா, முன்னாடியெல்லாம் வந்து இந்த மாரி ஸ்டோன் வச்சு வர ரிங்ஸ் எல்லாம் அந்த கோல்டு வெயிட்டோட சேர்ந்து வரும். ஆனா, இப்பலாம் வந்து ஸ்டோன்ஸ்க்கு தனியா நம்ம அமௌண்ட் வந்து பே பண்ணி வாங்குற மாரி இருக்கும். கோல்டோட வெயிட்ல அந்த ஸ்டோனோட வெயிட் சேராது. அதனால நம்ம ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு வாங்குறதுல பிரச்சனையே கிடையாது. நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அவங்க கிட்ட செக் பண்ணிக்கிட்டாலே போதும். இந்த மாரி ஸ்டோன்ஸ்க்கு தனி அமௌண்ட் தானேன்னு. ஸ்டோன்ஸ் இருக்கிற மாரி ஒரு 2, 3 ரிங் வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுட்டுருந்தேன். ஆனா என்னோட கை சைஸ்க்கு எல்லாம் கொஞ்சம் டைட்டா இருக்கிற மாரி இருந்தது. அதுக்கப்புறம் அங்க வேற மாடலும் இல்ல. எங்களுக்கு ரிங் காமிச்சிட்டு இருந்தான்னா, "நீங்க டைமண்ட் ரிங் பார்க்குறீங்களா?" அப்படின்னாங்க. "இல்ல டைமண்ட் வாங்குறதா பிளானே இல்லன்னு" சொன்னோம். "சும்மா ஒரு கிளான்ஸ் பாருங்களேன்" அப்படின்ட்டு ஒரு 2, 3 ட்ரே எடுத்துட்டு வந்தாங்க. டைமண்ட் ரிங்ஸ பார்த்ததும் லைட்டா மனசு மாறிட்டு, நார்மலா அந்த கோல்டு ரிங்ல இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் டெய்லி நம்ம கையிலேயே போடுறப்போ, அந்த ஷைன் எல்லாம் போயிடும். ஆனா இதுல வந்து அந்த பிரச்சனை இல்ல டைமண்ட்ல. அதனால என் ஹஸ்பண்டும் "உனக்கு ஸ்டோன்ஸ் வச்சு தானே வேணும். அதனால சரி டைமண்ட் ரிங்கே வாங்கிருனாங்க." டைமண்ட்ல லிமிட்டடா தான் கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஒரு 3 ட்ரே தான் காமிச்சாங்க. எனக்கு அதிலேயே வந்து ஒரு 3 ரிங்ஸ் ரொம்ப புடிச்சு போச்சு. ஃபைனலா இந்த ஒரு ரிங் செலக்ட் பண்ணேன். நம்ம கோல்டுல வந்து 22 கேரட் வாங்குவோம். டைமண்ட்ல வந்து 18 கேரட் தான். அதனால இதோட அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாகும். நான் இதுக்கு முன்னாடி டைமண்ட்ல கம்மலோ, ரிங்கோ எதுவுமே வாங்குனது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட்டு டைமண்ட் ரிங். இந்த ரிங் ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்தது. ஹேப்பியா கோல்ட் ஷாப்பிங் முடிச்சாச்சு. நாங்க அந்த கோல்டு வாங்குனது பார்த்தீங்கன்னா, ஆடி மாசம். அதனால ஆடி மாசம் நம்ம எந்த அமௌண்ட்டுக்கு கோல்டு வாங்குறோமோ, அதுக்கேத்த மாதிரி ஃப்ரீ கிஃப்ட்ஸுமே உண்டு. ஸோ அதெல்லாம் எது வாங்கலாம் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணி வாங்குனேன். இது போக எங்களுக்கு இன்னொரு கிஃப்ட்டுமே இருந்தது. நாங்க இந்த கோல்ட் ஸ்கீம் போட்டு வாங்குனோம்ல, அதுக்கு வந்து ஒரு கிஃப்ட் குடுப்பாங்க. நாங்க ஸ்கீம் போட்டு கோல்டே வாங்கியாச்சு. இன்னும் அந்த கிஃப்ட் வாங்கல. ஸ்கீம் போட்டப்போ வந்து அன்னைக்கு கடையில கூட்டமா இருந்தது. வாங்க முடியல. இப்போ வந்து ஸ்கீம்ல அந்த கிஃப்ட் எல்லாம் கொஞ்சம் மாத்திருக்கும். மேபி ஒரு 2 மாசம் கழிச்சு வந்தீங்கன்னா, இன்னுமே அமௌண்ட் அதிகமா உள்ள ப்ராடக்ட் கூட அந்த அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு வரலாம் அப்டின்னாங்க. அதனால சரி நாங்க அப்புறமா அத வாங்கிக்கிறோம். ஒண்ணும் அவசரம் இல்லன்னு, அடுத்த ஸ்கீம் ஒண்ணு நாங்க அங்கேயே போட்டுட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே எடுத்திருந்தது. நான் வாங்கிட்டு வந்த ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கலான்னு, அந்த கம்மல் எல்லாம் எடுத்து வச்சுட்டுருந்தேன். இது கூடவே அந்த ஸ்கீம் டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன்.
ஆல்ரெடி நான் போட்டிருக்கிற கம்மல் என்ன மாடல்ல, என்ன சைஸ்ல இருக்கோ, அதே மாதிரி தான் இப்ப வாங்கியிருக்கிற புது கம்மலும். ஏன்னா, ஒரு சிலருக்கு எந்த கம்மல் போட்டாலும் பிடிக்கும். எனக்கெல்லாம் அந்த மாதிரி இல்ல. எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லன்னா, ஏதாவது முக்கியமா ஃபங்ஷனுக்கு போறேன்னா, போட்டு வந்ததும் கழட்டிருவேன். அதனால இது டெய்லி வேர்ன்றதுனால எக்ஸாக்ட்டா அதே மாடல்ல கிடைச்சதுனால தான் இந்த கம்மல செலக்ட் பண்ணேன். இப்ப போட்டும் பார்த்தேன் அழகா இருந்தது. ரிங்கு நான் ஆள்காட்டி விரல்ல போடுற மாதிரி தான் கரெக்ட்டா சைஸ் இருக்கிற மாரி பார்த்து வாங்கியிருந்தேன். இது வந்து கரெக்ட்டா வந்து செட் ஆயிடுச்சு. பாப்பாவோட கம்மல், என்னோட கம்மல் 2யுமே வந்து கிட்ட வச்சு காமிச்சிருக்கேன். 2மே வந்து சிமிலரா இருக்கிற மாடல் தான். இதுல வந்து பீகாக் இருக்கும். அதுல வந்து ஏதோ ஃப்ளார் இருக்கிற மாரியான டிசைன். இப்போ வந்து நாங்க போட்டிருந்த கோல்ட் ஸ்கீமோட டீட்டெயில் ஷேர் பண்றேன். நாங்க லாஸ்ட் இயர் ஸ்கீம் போடுறப்போ 1 கிராம் கோல்டோட ரேட்டு அரவுண்ட் 6000 இருந்தது. அதனால அட்லீஸ்ட் 1 பவுனாவது வாங்கணும்ல அப்படின்னு நாங்க வந்து மந்த்லி 6000 பே பண்ணோம். ஆனா அடுத்த அந்த 1 வருஷத்துக்குள்ள கோல்டோட ரேட்டு 1 கிராம் அரவுண்ட் 9000 வந்துருச்சு. அதனால இந்த வருஷம் மந்த்லி 10,000 பே பண்ணலாம். அப்பனா தான் அட்லீஸ்ட் அந்த வருஷம் முடியிறப்போ 1 பவுனாவது வாங்க முடியும்னு 10,000 பே பண்ணலான்ற மாரி ஸ்கீம் போட்டுட்டோம். கோல்டோட ரேட்டு நாளுக்கு நாள் அப்படியே ஏறிட்டே தான் இருக்கு. ஏதோ நம்மளால முடிஞ்சது கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வந்து வாங்கி வச்சுக்கலாம். கண்டிப்பா இது எமர்ஜென்சி டைம்ல நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வருஷம் போட்ட ஸ்கீம்க்கான கிஃப்ட்டும் நாங்க வாங்கல. லாஸ்ட் இயர் போட்டதுக்கும் வாங்கல. இது எல்லாமே வந்து இன்னொரு 2 வீக்ஸ்க்கு அப்புறமா தான் போய் வாங்கணும். இந்த கிஃப்ட் தான் ஆடி மாசம் வாங்கியிருக்கோன்றதுனால கிடைச்சது எங்களுக்கு. இதுல வந்து மொத்தமா 3 பாத்திரம் இருக்கு. நம்ம சர்வ் பண்றதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாத்திரத்தில குக் பண்ண முடியுமான்லாம் தெரியல. சர்வ் பண்றதுக்கு, அது போக சர்வ் பண்ண மீதி ஃபுட் எல்லாம் இருக்குன்னா, ரீஹீட் பண்றதுக்கு வச்சுக்கலாம். ஹேண்டில்லாம் அழகா இருக்கு. ஆனா எனக்கு இதுல மைனஸா தோணுனது என்னன்னா, லிட் மேல வந்து சின்னதா புடிக்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதனால நம்ம மேல மேல ஸ்டாக் பண்ணி எல்லாம் வைக்க முடியாது. என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் ஆல்ரெடி ரொம்ப குட்டி. நான் இதுலலாம் சமைச்சுட்டு ஒண்ணு தனித்தனியா எடுத்து வச்சுட்டுருந்தா கவுண்டர் டாப்பே அடைச்ச மாதிரி இருக்கும். இந்த பாத்திரம் இப்ப யூஸ் ஆகுமான்னு தெரியல. மேபி வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது நெறைய பேர் வர்றாங்க. அந்த மாரி டைம்ல சர்வ் பண்றதுக்கு எடுத்துக்கலாம். மத்தபடி நான் இத இப்போதைக்கு லாஃப்ட்ல போட்டுடலாம். சும்மா இன்னைக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இந்த விளாக் அவ்வளோதான். இதோட முடியுது. உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.